உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, ரொம்ப யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, குட்டி குட்டியா நெறையா நம்ப வாழ்வை நாமே செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் தாந்திரிக ரீதியாகவும் சரி, மந்திரங்கள் வாயிலாகவும் சரி, நமக்கு நாம போதுங்க அப்படின்ற மாரி பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் அடிக்கடி சொன்னேன். உங்களுக்கு என்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கீழ கமெண்ட்ல போடுங்க. வரக்கூடிய எபிசோட்லலாம் அதற்கான தீர்வுகளும், விடைகளும் நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்ட விஷயம் இந்த உபரத்தினங்கள் பத்தி சொல்லுங்க மேம். நெறைய பேர் இந்த ஜெம் ஸ்டோன்லாம் போடுறாங்க. நீங்க கூட நெறைய வீடியோலலாம் போட்டிருக்கீங்க. விஜயோட பிள்ள போட்டிருக்காரு, மிஷ்கின் சார் போட்டிருக்காரு, அமெரிக்க துணைவர் போட்டிருக்காரு. எல்லாரும் இப்ப திரும்புற பக்கம்லாம் இந்த ஜெம் ஸ்டோன் போட்டே இருக்காங்களே! அது ஏதாவது நிஜமாவே நல்லது பண்ணுமா? பண்ணாதா? ரத்தினங்களுக்கும் இந்த உபரத்தினங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும்? இது வேலை செய்யுமா? இல்ல சும்மா வந்து விளம்பரத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. சரி ஓகே. அதே ஒரு எபிசோடா பண்ணிர்லாம். இப்போ இந்த உபரத்தினங்கள் என்ன மாரியான நிகழ்வுகளை ஒரு மனிதனுக்கு உருவாக்கும்? அது நிஜமாவே வேலை செய்யுமா? அதற்கு அறிவியல் பூர்வமாக ஏதாவது ஒரு காரணி இருக்கா? எப்பயுமே நம்ம ரொம்ப சயின்ஸோட கனெக்ட் பண்ணி சில விஷயத்த பேசிட்டுருக்கோம். நம்ம பார்க்குற எல்லா விடயங்களுக்கு பின்னாடியும் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அறிவியலுடைய உண்மை தன்மையோட தான் அப்படியே நகர்ந்துட்டே இருக்கு. அந்த வகையில இந்த உபரத்தினங்கள், கிறிஸ்டல்ஸ் இல்ல ஃபாரின்ல இருக்கவங்க தான் கண்டுபிடிச்சாங்களா? எல்லாரும் இப்போ வரைக்கும் அப்படிதான் நம்பிட்டே இருக்கீங்கல்ல. சொல்லப்போனா சங்க காலத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த உபரத்தினங்கள். ரத்தினங்களும் சரி, உபரத்தினங்களும் சரி, அதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு கற்களுக்கான அமைப்புகளும் சரி, நான் மண்ணறிவியல் நுட்பங்கள் எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்மளுடைய நற்றிணை குறுந்தொகையிலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். இப்ப மேபி அது ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்றனால, அது கிறிஸ்டல்ன்ற பேர்ல இது வந்து அப்படியே அமெரிக்கால போட்டுக்கிறாங்க, ஜப்பான்ல போட்டுக்கிறாங்க, எல்லாரும் போட்டுக்கிறாங்க. நம்மளும் அத போட்டா தான் அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்துக்குள்ள போவோன்ற மாரியான ஆளுமைக்குள் நாம் இப்போது அடங்கி விட்டோம் இல்லையா? உண்மைக்கே ரத்தினங்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நவரத்தினங்கள் ஒரு 9 கற்கள் இருக்கு. அந்த 9 கற்களுக்குமான ஒவ்வொரு விதமான ஆளுமை இருக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து அத பத்தி கேட்டே இருந்திருப்போம். ஏன்னா, திரும்புற இடம்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. வைரம் போட்டா இந்த ராசிக்கு நல்லது, பவளம் போட்டா இந்த ராசிக்கு நல்லது அப்படின்ற மாரி. ஆனா, அத யாரு போடலாம்? சில பேர் வைரம் போட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லுவாங்க. சில பேர் வைரம் போட்டு கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க. அதுவும் இல்லாம இயல்பாகவே இந்த நவரத்தினங்கள் அப்படின்றதுக்கு அடர்த்தி அளவு ரொம்ப ஜாஸ்தி. டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதற்கான மெனக்கெடுதல், அதற்கான ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்களிடம் அது இருக்கும்போது மட்டும் தான் அது வேலை செய்யும். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க மிலிட்டரில இருக்கீங்க, நீங்க ராணுவத்துல இருக்கீங்க. அப்படின்னா மட்டுமே உங்களுக்கான ஒரு புல்லட் ப்ரூஃப் குடுத்தா ஓகே. இல்லையா? நீங்க சாதாரணமா வீட்ல இருக்கும்போது புல்லட் ப்ரூஃப் போடலாமா? தேவைப்படுற இடத்துல போடலாம் இல்லையா? அந்த மாரி தான் வந்து நம்ப நவரத்தினங்களை கையாளுதல் என்பது உண்டு. அந்த காலத்துல நவரத்தினங்கள்ல கோவில்களுக்கு வச்சாங்க. மன்னர்கள் பயன்படுத்துனாங்க. ஏன்னா, அவர்களுடைய வேலை என்பது அவ்ளோ தேவைப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது. அதற்கு அந்த நவரத்தினங்களுடைய வீரியமும், நவரத்தினங்களுடைய ஒளியும், நவரத்தினங்களுடைய அதிர்வுகளும் தேவைப்பட்டனால, அவர்கள் எல்லாம் அதை அணிந்து கொண்டார்கள். அப்போ யாரெல்லாம் வியாபாரம் பண்றாங்களோ, அவர்களுக்கு இந்த நவரத்தினம் என்பது மிகச்சரியான முறையில் வேலை செய்யும். ஏன்னா, அதோடைய அடர்த்தி அளவு ரொம்ப ஜாஸ்தி. நான் சொல்றது புரியுதுல்ல? ரொம்ப பெரிய இருட்டா இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு பெரிய டியூப் லைட் தேவை. குட்டியா இத்துணூண்டு இருட்டுக்கு எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பெரிய டியூப் லைட் இல்லையா? நம்ம ஏசியே எடுத்துக்கிட்டோம், சின்ன ரூமுக்கு நம்மளுக்கு 1 டன் ஏசி போதும். எதுக்கு நம்ம 2 டன்னு, 3 டன்லாம் போட்டுக்கிட்டு. அந்த மாரி தான் இந்த ரத்தினங்களை கையாளுதல் அப்படின்றது ஒண்ணு. ஆனா, இந்த உபரத்தினங்கள் யார் வேணா போட்டுக்கலாமா? எஸ், யார் வேணா போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நவரத்தினத்த ஒரு 9 வகைக்குள் அடக்கிட்டாங்க. 9 ராசிக்காரருக்கும் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த 9 நவரத்தினங்கள். இந்த 9 வகையான கிரகத்துடைய ஆளுமையை அது குறிக்கிறது என்று அறிவியல் பூர்வமாகவும் ஆராய்ந்து, ஆமா, ஆமான்னு உங்களுடைய விஞ்ஞானம் ஒத்துக்குச்சு. அதனால நீங்களும் நம்பிட்டீங்க. இந்த உபரத்தினங்கள் அப்படின்றது 100க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய விடயங்கள். நான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன். உபரத்தினங்கள் எல்லாமேவும் இந்த மண்ணிலிருந்து தான் உற்பத்தி ஆகின்றன. தமிழர்களுடைய அடுத்த மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு தான் இந்த உபரத்தினங்கள். பாலும், தேனும் தெளிந்த கல் அப்படின்னு ஓப்பலுக்கு பேர் உண்டு. நம்ம இப்போ ஓப்பல்ன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. என் கையில கூட நான் போட்டிருக்கேன். இந்த கல்லுக்கு பேரே பாலும், தேனும் தெளிந்த கல்.
வர்ணஜால கல்லுன்னே பேர் இருக்கு. நற்றிணை பதிவு செய்யுது. அந்த மாரி நெறையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஆதி காலத்திலிருந்தே இந்த உபரத்தினங்களை மக்கள் உபயோகித்து வந்து அதன் மூலமாக நெறைய விஷயங்கள சாதிச்சிருக்காங்க. நீங்க உடனே இப்ப சொல்ற மாரி எல்லா வீடியோவும் திறந்தா, உடனே இந்த இந்த கல்லு போட்டா எனக்கு காசு வந்துரும். இந்த கல்லு போட்டா நான் பணக்காரன் ஆயிடுவேன். இந்த ஒரே ஒரு ஜெம்ஸ்டோன வந்து நான் யூஸ் பண்ணி 21 நாள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா, நான் வந்து அடுத்த நாளே அம்பானிக்கு டஃப் குடுத்துருவேன். அதெல்லாம் நடக்குமா? அப்டின்னா, மேபி 100%லாம் இல்ல. நவரத்தினங்கள் அந்த வேலையை பண்ணுமா? எஸ் கண்டிப்பாக பண்ணும். ஆனா உபரத்தினங்கள் என்ன வேலையை பண்ணும் அப்டின்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முதல்ல இதற்கான ஒரு அறிவியலை புரிந்து கொள்வோம். நான் வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் நெறைய உபரத்தினங்கள் பத்தி, நெறைய நம்மளுக்கு தெரிந்த, நம்மளுக்கு கேள்விப்பட்ட உபரத்தினங்களுடைய உண்மை தன்மை, அதோடைய அறிவியல் தன்மை, அது என்ன மாரியான வேலை பாக்குது, உங்களுடைய உடல் உறுப்புல எந்த கல் அணியும்போது என்ன மாரியான வியாதிகள் சரியாகும், என்ன மாரியான விஷயத்திலிருந்து நீங்க சக்சஸ் பண்ண முடியுன்றத பத்தி தொடர்ந்து பயணிப்போம். இப்போதைக்கு இந்த எபிசோட்ல ஒரு 3 உபரத்தினங்கள பத்தி நான் உங்களுக்கு சில கிளாரிட்டிய குடுக்குறேன். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உபரத்தினங்களை பொறுத்தவரைக்கும் அத பயன்படுத்துதல் என்பது அழகுக்காக அல்ல, அது ஆரோக்கியத்திற்காக. ஏன் அது ஆரோக்கியத்தோட கனெக்ட் ஆகுது அப்டின்னா, எல்லா உபரத்தினும் 2 விதத்துல அணிவாங்க. ஒண்ணா மோதிரம் அணிவாங்க, இல்ல செயினா போடுவாங்க. ரொம்ப ரேரா என்ன மாரி பிரேஸ்லெட்டா போடுவாங்க. மோஸ்ட்லி பிரேஸ்லெட்டா மட்டும் தான் போட்டிருப்பாங்க. சில இதை மாலையாக போட்டுக் கொள்வார்கள். மந்திர உச்சாடனம் செய்வதற்கு ஏற்ற உபரத்தினங்கள் என்று சில உண்டு. அந்த உபரத்தினங்கள வந்து நீங்க அதுல உரு ஏத்தம்போது, எப்படி ஒரு சாமி சிலையில உரு ஏத்துனீங்கன்னா, அது என்ன மாரியான எனர்ஜிய குடுக்குமோ, அந்த மாரியான எனர்ஜிய இந்த உபரத்தினங்கள் கண்டிப்பாக குடுக்கும். நீங்க அனுபவ ரீதியாக அத உணர்ந்து கொள்ள முடியும். நார்மலா நான் ஒரு பீப்பிளா இருக்கேன் மேடம். எனக்கு வந்து கிளாரிட்டி வேணும் ஃபர்ஸ்ட்டு. அமித்திஸ்ட் போட்டா பணம் வருன்றாங்க, சிட்ரின் போட்டா பணம் வருன்றாங்க, பைரட் போட்டா பணம் கொட்டுன்றாங்க. அப்ப இதுலயே இத்தன இருக்கு அப்டின்னா, அதுல வைரம் போட்டா போதுன்னாங்க. இதுல என்ன இவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு? வைரத்துக்கு ஈக்குவலா நீங்க இப்போ ஓப்பல வேற கொண்டு வரீங்க. அப்ப எதுதான் எங்களுக்கு பணம் குடுக்கும் அப்டின்னா, பணத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற மன உணர்வை உங்களுக்கு குடுக்கும். கிளியர்? ரொம்ப சிம்பிள். வைரம் என்ன பண்ணும் அப்டின்னா, பணத்தை ஈர்க்கும். உபரத்தினங்கள் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்ற தன்மையை குடுக்கும். ரொம்ப சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க முத்து எடுத்தீங்கன்னா, முத்து எப்படி வரும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிப்பிக்குள் மழைத்துளி படும்போது அது முத்தாகும். எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச பாலபாடம் தான். அதுக்கு ஈக்குவலாக உபரத்தினங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு கல் என்னன்னா, சந்திரகாந்த கல். இப்ப போடுற மூன் ஸ்டோன் இல்ல. மூன் ஸ்டோன்றது சந்திரகல் தான். சந்திரகாந்த கல் அப்படின்றது அதுக்கு ஈக்குவலா இருக்கு. இது எங்க இருந்து உருவாகும் அப்படின்னா, மலைகள் இருக்குல்ல, பெரிய பெரிய மூலிகள் இருக்கக்கூடிய மலைகள்ல பிளவு ஏற்படும்போது, அங்க மழைத்துளி படும்போது, அது சந்திரகாந்த கல்லாக மாறும். அப்படி இந்த உபரத்தினங்கள் ரத்தினங்களுக்கு மேலடுக்குல உருவாகக்கூடிய பாறை வெடிப்புகள்ல இருந்து வரக்கூடிய இதனுடைய அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய தன்மையோடு உருவாகக்கூடிய கற்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம சரவண பவன்ல போய் சாப்பிடுறதுக்கும், கையேந்தி பவன்ல போய் சாப்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசமோ, அதே வித்தியாசம் தான் நவரத்தின அணியறதுக்கும், உபரத்தின அணியறதுக்கும். மேட்ரு என்னமோ இட்லி சாப்பிடுறது தான். கிளியர்? நம்பளுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ, நம்பளுக்கு என்ன மாரியான அமைப்பு இருக்கோ, என்ன அவசரம் இருக்கோ, என்ன தேவை இருக்கோ, என்ன கிளீன் இருக்கோ, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டால் போதுமானது. எனக்கு தெரிந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உபரத்தினம் மோர் தென் எனஃப். நெறைய விஷயங்கள, நெறைய மேஜிக்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மையை இந்த உபரத்தினங்கள் குடுக்கும். ஓகே. இந்த உபரத்தினங்கள நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம அதுக்கான ஒவ்வொரு உபரத்தினமா நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எத்தனை உங்களுக்கு வந்து காட்ட முடியுமோ, நான் வந்து நேர்லயும் காட்டுறேன். இல்ல அத பத்தின விஷயங்களும் சொல்றேன். இப்போதைக்கு இந்த எபிசோட்ல ஒரு 3 உபரத்தினங்கள் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய உபரத்தினம் என்னவென்றால், மூன் ஸ்டோன் சொல்லக்கூடிய சந்திரகாந்த கல். இந்த சந்திரகாந்த கல்லுடைய தன்மை என்ன அப்படின்னா, மனநிலையை முதல்ல சரி பண்ணும். மனநிலை சரியாச்சுன்னா, பணநிலை சரியாகும். தேவையில்லாத பதற்றம், நடுக்கம், ஒரு மாரியான செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த சந்திரகாந்த கல் நீங்கள் அணியும் போது உங்களுக்கான ஒரு விளைவுகளை கொடுக்கும். நல்ல பணவரவை ஈர்த்து கொடுக்கும். ஏன் இது பண்ணும் அப்படின்னா, இதோட ஒரு ஒரு இருக்கிற ரத்தினத்திலேயே உபரத்தினத்துல நான் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணி எல்லா கிளையண்ட்டுக்கும் குடுக்கக்கூடிய கல் சந்திரகாந்த கல். அது இதுக்கு நீங்க தான் அணியணும், நீங்க தான் அணியக்கூடாதுன்ற எந்த வரன்முறையும் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பழைய புராதன கோவில்கள் அத்தனையிலுமே ரொம்ப 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 விசேஷமா இருக்கக்கூடிய
மேஜிக் நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கோவில்கள்னு சொல்லக்கூடிய கோவில்ல போய் பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த கல் தான் இருக்கும். இன்னைக்கும் இந்த நிமிஷமும் இந்த 2026வது வருடம் 21ஆம் நூற்றாண்டுல கூட தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல வசிஷ்டேஸ்வரர் அவர் சிவனுடைய பேரு. அவர் தலைக்கு மேல நம்மளுடைய முன்னோர்களால் 2000 வருடத்திற்கு முன்னாடி பொதித்து வைக்கப்பட்ட சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் இருக்கு. இன்னைக்கு போனாலும் அந்த ஐயர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவர் டார்ச் அடிச்சு காமிப்பாரு. ஒரு நாளிகைக்கு ஒரு தடவை, ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். 24 நிமிடங்களுக்கு ஒரு தடவை அந்த சந்திரகாந்த கல் சூரியனிடமிருந்து எனர்ஜியை வாங்கி தண்ணீராக மாற்றி இன்றும் இந்த நொடியும் சிவனுக்கு ஒரு சொட்டு சொட்டா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு வேல்யூவான ஒரு கல் பார்த்துக்கோங்க. இந்த கல் நம்ம அணியும் போது சூரியன் கிட்ட இருந்து டைரக்டான தன்மையை மட்டும் இல்ல, எல்லா எனர்ஜியும் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம கிட்ட கொடுக்கும். ஸோ மூன் ஸ்டோன் சொல்றது வேற, சந்திரகாந்த கல் சொல்றது வேற. ஏன்னா அந்த கல்லினுடைய தன்மை ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த ஒவ்வொரு எந்த ஒரு கல்லா இருந்தாலும் சரிங்க, நீங்க சில பேர் எனக்கு வைரம் போட்டு சூப்பரும்பாங்க, சில பேர் வைரம் போட்டு போச்சும்பாங்க. வைரத்தின் மேல தப்பு இல்லை, நம்ம அதை எப்படி தேடி வாங்குகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதோட குவாலிட்டி எப்படி நம்ம செக் பண்றோன்றது ஒன்று இருக்கு. ஸோ அப்போ இந்த சந்திரகாந்த கல் நீங்கள் சரியான குவாலிட்டியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சந்திரகாந்த கல்லுக்கு நடுவில் ஒரு சின்ன நூலிலை நம்ம வைரூடியத்திற்கு ஒரு கோடு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகும். போச்சுனா தான் அது ஒரிஜினல் மூன் ஸ்டோன். அமேசானில் விற்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் விற்கிறாங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அது ஒரிஜினலாக இருக்குமா டூப்ளிகேட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஒரிஜினல் கற்கள் அதற்கான வேல்யூவை பண்ணுமா? 100 விழுக்காடு கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அதிர்வு இருக்குது. அந்த அதிர்வு இயற்கையோடு சேர்ந்து சில விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறத இன்னைக்கும் கண்கூடாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட அவ்வளவு பெரிய அந்த சிவன் கோவிலுக்கு அடியில் அந்த எந்திரத்தின் மேல சந்திரகாந்த கல்லு மேலதான் அந்த ஆவுடி நின்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? எடுக்கும் போதே சிவன் பாடும் போதே சந்திரகாந்த கல் அணிந்த நாயகனே அப்படின்னு தான் பாடல இருக்கு அவருக்கு. அப்ப சிவனுக்கு அவ்வளவு பிரீத்தியான ஒரு கல் இந்த சந்திரகாந்த கல். இந்த சந்திரகாந்த கல்லை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான பண வரவையும் மன அமைதியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால ஈர்க்க முடியும். இப்போ பணம் வேணும்னு நம்ம நினைச்சா பணத்தை ஈர்க்க முடியும். நம்மளுக்கு ஒரு ஆளுமை வேணும்னு நினைச்சா நம்மளால ஆளுமை ஈர்க்க முடியும். எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சா குழந்தை ஈர்க்க முடியும். நீங்கள் எதை வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அப்படியே பிரபஞ்சத்திடமிருந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சந்திரகாந்த கல்லுக்கு உண்டு. ஸோ சந்திரகாந்த கல் பயன்படுத்தலாமா? அதற்கு யார் வேணா பயன்படுத்தலாம். குழந்தைங்க பயன்படுத்தலாமா? எஸ், பயன்படுத்தலாம். அதை மோதிரமா அணிஞ்சுக்கோங்க, பிரேஸ்லெட்டா போட்டுக்கோங்க. அதை தாண்டி நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் மட்டும் மூன் ஸ்டோன் மாலையை வாங்கி நீங்க அதுல மந்திர உச்சாரணம் பண்ணுங்க. இல்லாட்டி அது வேண்டாம். ஏன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுன்ற போது நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒரு தாட் வந்தால் கூட அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த மந்திரத்தோட தன்மையை அழித்து விடும். அதனால நீங்கள் நார்மலாக நீங்கள் கையில் போடுறதுக்கும் பிரேஸ்லெட்டாக போடுறதுக்கும் இந்த சந்திரகாந்த கல் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். தேவையில்லாத பதட்டம், மனபயம், பணத்தை குறித்த ஒரு பயம், அதே மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போகிறது, மன ரீதியான சில குழப்பங்களுக்குள் ஆளாகுதல், ஒரு மாதிரி என்னை பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்ல முடியாத உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான நிகழ்வுகளிலிருந்து வெளியில வர்றதுக்கு, தூக்கம் வராம தவிக்கிறதுக்கு, தடைகள்ல இருந்து நான் வெளியில வர்றோம்னா அதுக்கு பயன்படும். ஏன்னா நம்ம எதுக்கு பிரேஸ்லெட் சொன்னா, இந்த வெஸ்ட்ல அணியும் போது இந்த நரம்புகள் எல்லாம் உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய பீனல் சக்கராவோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வுகளை இது இயக்கும் என்பது அறிவியலும் சொல்லக்கூடிய உண்மை. அப்ப இந்த உபரத்தினங்கள் எல்லாமே உங்களுக்கான ஆரோக்கியத்திற்கும் உங்களுக்கான அடிப்படை தேவையை சரி செய்வதற்குமானது என்பதால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். சந்திரகாந்த கல்லை நீங்க இந்த தேவைக்காக அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸை கொண்டு கொடுக்கும். ஓகே, அடுத்து ஒரு கல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஓப்பல். இந்த ஓப்பல் கல்லை எல்லாரும் அணியலாமா? எஸ், அணியலாம். இப்போ எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன? பணம், புகழ், பெயர், பதவி, அந்தஸ்து, தன்மானம், கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, இதெல்லாம் தானே. இதெல்லாம் எது கொடுக்கும்னா ஓப்பல் கொடுக்கும். இதுதான் அந்த ஓப்பல் ஸ்டோன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு லைட்டில் தெரியும். இது நான் ஒரு 7 ஸ்டோனும் சேர்த்து வச்சு போட்டிருக்கேன். இந்த ஓப்பல் ஸ்டோன், இந்த ஓப்பலில் நீங்கள் கையில் பிரேஸ்லெட்டாக அணியும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். இது சுக்கரனுடைய கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோன். சுக்கரனுடைய எனர்ஜி வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பலை இணைந்துக்கலாம்.
யாரெல்லாம் வந்து மீடியாவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்குள் இருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, அதனால எனக்கு குழந்தை பிறப்பில் ஏதோ பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களோ, நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி மிகச்சரியான அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், நீங்க இந்த ஜெம்ஸ்டோனை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக உங்கள் வியாதி குணமாகும். நீங்க அதுக்கு தான் நீங்க பயன்படுத்தணுமே தவிர, நீங்க காசு வரும், பணம் வரும்னு ஊர்ல சொல்றாங்கன்னு நெனச்சுட்டு நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, அப்புறம் பணம் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் வரும். நீங்க யாருக்கு போட்டீங்களோ அவங்களுக்கு வரும். அதனால இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு கற்களும் சில விடயங்களை பண்ணும். அப்ப இந்த உபரத்தினங்கள் என்பது உங்கள ஷேக்கா இருக்கிறத அழகா உங்கள ஒரு ஃபார்ம்ல கொண்டு வந்து நிப்பாட்டும். அதற்கு இந்த உபரத்தினங்கள் உங்களுக்கு பயன்படும். இந்த ஓப்பல நீங்க பயன்படுத்தும்போது சுக்கிரனுடைய ஆளுமைக்குள் நீங்கள் வருவீங்க. சுக்கிரனை யாருக்கு தாங்க புடிக்காது? அம்பிகையோட எனர்ஜி அப்படியே ரிசீவ் பண்ணணும்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய எனர்ஜி வேணும். ஸோ இதுவரைக்கும் எனக்கு ஒரு பெயர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல, அந்தஸ்து கிடைக்கல, கௌரவம் கிடைக்கல. நீங்க ஓப்பல பயன்படுத்தும்போது உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நெறையா பேருக்கு டயாபெட்டிஸ் வந்து போகும். சர்க்கரை நோய் சரியாகும். சர்க்கரை நோய்க்கு இது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு கல்லும் இருக்கு. நீங்க அத பயன்படுத்தும்போது கண்டிப்பா சர்க்கரை வியாதி சரி பண்ணும். எத்தனையோ கிளையண்ட்டுக்கு நான் குடுத்து, அடுத்து 1 மாசத்துல போகும்போது சர்க்கரை நோயெல்லாம் இல்லாம போயிருக்கு. இல்லையா, ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு எனக்கு அடுத்து இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னா அப்படியே லெவல் கம்மியாகும். இத நீங்க யூஸ் பண்ண உங்களுடைய நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். அப்போ ஓப்பல் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இன்னும் ரொம்ப சிம்பிள். ஓப்பல் பயன்படுத்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு மாரி நான் ஒரு பக்கம் இருக்கேன், அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. எனக்கும் அவருக்குமான ஒரு மாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஓடிட்டு இருக்குன்னா, நீங்க ஓப்பல் பயன்படுத்தும்போது அது எல்லாம் சரியாகும். சுக்கிரனுடைய ஆளுமை குடுக்கும். நெறைய கேஷ் ஃப்ளோ, நெறைய மனி ஃப்ளோவ உங்ககிட்ட கொண்டு வந்து குடுத்துட்டே இருக்கும். வசீகரத்தை குடுக்கும். உங்களுக்காக தேவையில்லாத நெகட்டிவிட்டிய முதல்ல உங்ககிட்ட வர வைக்காது. இன்னொரு விஷயம், எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே ஹேப்பியா இருக்கலாம். ஸோ நீங்க எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னீங்கன்னா, நீங்க ஓப்பல் பயன்படுத்தும்போது அதற்கான வாய்ப்புகளை குடுக்கும். டென்ஷனே இருக்க மாட்டீங்க. டென்ஷன் ஹார்மோன அது சுரக்கவே விடாது. ஏன்னா, டென்ஷன் உள்ளுக்குள்ள ஒரு மூளை என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு குடுக்கக்கூடியது ஒரு பதற்றம் தான். அந்த பதற்றத்த நிப்பாட்டுறதுக்கு இந்த ஓப்பல் அணியும்போது உங்களுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். ஓகே. அடுத்து ஹீரோ ஆஃப் த ஒரு ஸ்டோன் என்ன அப்டின்னா, சிட்ரின் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கல். இதுலயே நான் வந்து பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். இந்த சிட்ரின் என்ன பண்ணும் அப்டின்னா, அது குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு கல். ஓகேவா? சிட்ரின் அணியும்போது எல்லாரும் சொன்னாங்க, "சிட்ரின் அணிஞ்சா காசு வந்துரும். சிட்ரின் வச்சிருந்தாலே காசு வந்துரும். சிட்ரின் கல் வச்சிருந்தாலே காசு வந்துரும்." காசு வந்துருமா? காசும் வரும். ஆனா, அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வயித்து பிரச்சனைய சரி பண்ணும். சிட்ரின் நீங்க அணியும்போது உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குன்னா, அது சரியாகும். என் வூட்டுக்காரர் குடிச்சு, குடிச்சு என் பேச்சு கேட்க மாட்றாருன்னா, லைட்டா சிட்ரின் வாங்கி குடுத்தீங்கன்னா, அவர் உங்க பேச்சு கேட்பாரு. குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வருவதற்கு அது மிகச்சரியான காரணியாக பயன்படும். அதே மாரி கல்லீரல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கிட்னில ஸ்டோன் வந்துருச்சு, இல்ல இரைப்பை பிரச்சனை, வயிறு தான் உங்களுக்கு 2ஆம் மூளைன்னு உங்களுடைய அறிவியல் சொல்லுது. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இண்டிகேட் பண்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ராகுவும், குருவும் தான். ராகுவும், குருவும் ஒரு மனுஷனுக்கு சேர்ந்திருந்தாலோ, இல்ல 1, 5, 9ல இருந்தாலோ கண்டிப்பாக வயித்து பிரச்சனைய அந்த மனுஷன் சந்திச்சே தீருவான். மேக்ஸிமம் கடகராசிக்காரர்களுக்கும், மேக்ஸிமம் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் இந்த வயித்து பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது. இது வந்து இயல்பான டீஃபால்ட்டான விஷயம். இப்ப இவங்க சிட்ரின் நெறைய பயன்படுத்த, இந்த கொழுப்பால் வரக்கூடிய, கொலஸ்ட்ராலால் வரக்கூடிய பிரச்சனையிலருந்து வெளில வந்துருவாங்க. ஸோ நான் திரும்பவும் சொன்ன மாரி இந்த உபரத்தினங்கள் என்பது உங்களுக்கான ஆரோக்கியத்திற்கு தான் முதலில் உங்களுக்கு வேலை செய்யுது. இப்போ இது சரியாச்சுன்னா என்ன ஆகும்னா, இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சில சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு அறியாம ஒரு சந்தோஷம் வரும். அப்போ ஒரு இட்லி உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குமா? எஸ் குடுக்கும். ஏன்னா, அது உங்க வயிறு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதே மாரி தான் நீங்க சிற்றின் அழியும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். நீங்க எத நெனைக்கிறீங்களோ, அத ஈர்த்துக் கொள்வதற்கான அமைப்பை சிற்றின் குடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சிற்றின் நீங்க பயன்படுத்துறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சர்க்கரை நோயிலிருந்து நீங்க வெளில வந்து விடலாம். சிற்றின் அணிய அணிய உங்களுக்கான ஒரு தூய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நெறைய கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் சரியா போகும். இது வந்து அ அனுபவபூர்வமா மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். அதனால இந்த உபரத்தினங்களை நீங்கள் யார் வேண்டுமானாலும் எந்த நியதியும் இல்லாம நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம், எந்த ஆளா வேணா இருந்துட்டு போங்க. உங்களுக்கு பண வரவு வேணும் என்றால் இந்த 3 ரத்தினங்களையும் நீங்கள் அணியும்போது 3 ரத்தினங்களும் ஒண்ணா அணிஞ்சாலும் சரி, தனித்தனியா அணிஞ்சாலும் சரி, இத 3யும் நீங்கள் பயன்படுத்தும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பணவரவு என்பது உங்களை தேடி வரும். அதை தாண்டியும் மனரீதியான பிரச்சனையிலிருந்து பணத்தை ஈர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதை தாண்டியும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கான வழிவகையை காட்டும். வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நெறைய கற்களை பத்தி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.